இந்த குடிப்பழக்கத்துக்கு எப்படி அடிமையானாருன்னா, என் மாமியார் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே அவர் சம்பாரிச்சுட்டு வந்தாருன்னா, "உனக்கு உடம்பு சலுப்பா இருக்கான்னு" சரி கேட்கும்போதெல்லாம், "சரி ராகுல் வாங்கிக்கோ, சரி குடிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி காசு குடுத்து வீட்லயே வாங்கிட்டு வந்து குடிக்க வச்சு பழகுனது தான் இந்த பழக்கம். அது ரொம்ப காலப்போக்குல அதிகமாயிருச்சு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நான் சொன்னேன், "அம்மா இது லைஃப்ல செட் ஆகாதும்மா. இப்படி குடிச்சு பழகாதீங்க" அப்படின்னு சொன்னதுக்கு, அப்ப நான் பழகுறேனான்னு மொத சண்டை என் மாமியாருக்கு எனக்கு இதனால தான் வந்துச்சு. ஒரு கட்டத்துல இது ரொம்ப அதிகமாகுச்சு. என் மாமியார் வீட்ல இருக்கும்போதே ரொம்ப அதிகமாச்சு. என் மாமியாரையும் மீறி கேள்வி கேட்கும்போது அவங்களையும் போட்டு சித்திரவதை பண்ணாரு. என்னையும் அடிச்சாரு. அது எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்ந்தேன்னா, ஒரு கட்டத்துல சொல்லவும் தான் நான் இங்க வந்தேன். அது இப்போ இருக்க அதிகமாயி, ரொம்ப பிரஷர் ஆக ஆரம்பிச்சு, ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. நான் அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு இருந்ததுன்னா, இப்ப பொங்கலுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையே ஆச்சு. நல்லா தான் இருந்தோம்ண்ணா நான் வாழ்க்கையில. ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ராகுலுக்கு முதல் திருமணம் எப்ப நடந்துச்சுமா? அண்ணா அது தெரியாதுண்ணா. ஆனா கூடுதுறை கோவில்ல தான் ஆச்சு. பவானி கூடுதுறை கோவில்ல தான் மேரேஜ் ஆச்சு அவருக்கு. அந்த பொண்ணு பிரிஞ்சு போய் எவ்வளவு நாள் ஆயிருக்கு? அவங்க இப்போ போய் இயர்ஸ் வைஸ் இருக்காண்ணா. 6 மந்த் வாழ்ந்திருக்காங்கண்ணா. உங்க மேரேஜ் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சுமா? எனக்கு 1.5 வருஷம் ஆகுதுங்கண்ணா. அவருக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுதான் மேரேஜ் பண்ணியாவா இல்ல மேரேஜுக்கு அப்புறம் இன்னும் நீங்க மேரேஜ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தெரிஞ்சுதா? மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தெரிஞ்சதுங்கண்ணா. அதுக்கு முன்னாடி அவருக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆனது தெரியாது? தெரியாதுங்கண்ணா. அப்ப அவருக்கு ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்கியிருந்தாரா? அப்படி எல்லாம் எதுவும் தெரியல? ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்கிட்டாங்கண்ணா. ஷீட் முதற்கொண்டு காமிச்சாங்க என்கிட்ட அதுக்கப்புறம்.